ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு இந்து முன்னணியின் அண்ணா குறித்த விமர்சனத்திற்கு வாய் திறந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி. இந்து முன்னணி மேடையில் அதிமுக முன்னணி தலைவர்கள் முன்னிலையிலேயே அண்ணாவும் பெரியாரும் விமர்சிக்கப்பட அமைதியாக இருந்தது ஏன் என விமர்சன கணைகள் பறந்தன. அதிமுக தலைவர்கள் பலர் விளக்கமளித்த போதும் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்க வேண்டும் என்கிற குரல்கள் எழுந்தன. இந்நிலையில் தற்போது அறிக்கையின் வாயிலாக பதிலளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நடப்பது என்ன, விரிவாக பார்ப்போம். மதுரை பாண்டி கோவில் அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதிமுக அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, RB உதயகுமார் உட்பட ஏராளமானோர் மாநாட்டில் பங்கேற்றனர். அந்த மாநாட்டில் இந்து முன்னணியின் செயல்பாடுகளை விளக்கும் விதமாக காணொலி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அதில் பெரியார், அண்ணா மற்றும் திராவிட சித்தாந்தம் குறித்து விமர்சிக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவர்களது கொள்கை தலைவர்களான பெரியார், அண்ணா குறித்து விமர்சன வீடியோ வெளியிடப்பட்டது தமிழக அரசியல் அரங்கில் பேசுபொருளானது. இந்த விவகாரத்தில் திமுகவினர் மிக கடுமையாக அதிமுகவை விமர்சனம் செய்தனர். தொடர்ந்து அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என அதிமுக IT விங் சார்பாக அறிக்கை ஒன்று வெளியானது. முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா வீடியோ குறித்து முன்கூட்டியே எதுவும் சொல்லப்படவில்லை. அண்ணா பற்றி பேசியதால் 2024 EPS என்ன முடிவெடுத்தார் என அனைவரும் அறிவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் விளக்கம் அளித்தனர். ஆனால் இந்த விவகாரம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏன் வாய் திறக்கவில்லை என எதிர்க்கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலில், உங்க கொள்கை மேலேயே கை வைக்கிறாங்க, உங்க கொள்கை தலைவர்களை விமர்சிக்கிறாங்க, உங்க கட்சி யார் பேர்ல இயங்குதோ அந்த தலைவரையே அதர்மம், போலி திராவிடம்னு பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்க போனார்? திமுக சுட்டிக்காட்டிய பிறகும் அமைதியாக இருக்கிறார். அவரின் பேரில் அறிக்கை வந்திருக்க வேண்டாமா என காத்திரமான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் 4 ஆண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதல்வர் போட்டோஷூட் மேடை போட்டு அரசு விழா என்கிற பெயரில் அரசியல் பேசுகிறார். அதிமுகவை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் இன்று திருப்பத்தூரில் பேசியுள்ள முதல்வர் அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்து விட்டது என்கிறார். ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டோம். அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கும் ஸ்டாலினுக்கு 1999 முதல் 2004ஆம் ஆண்டு காலம் வரை மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் தெரியாதா யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின்? கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழகத்தை அதன் உரிமைகளை அடகு வைத்ததும் வைக்க துணிவதும் திமுக தான். தன்மானமிக்க தமிழக மக்கள் பகல்வேஷ கட்சியான திமுகவை 2026 நிச்சயம் விரட்டி அடிப்பார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார்.